ஹாய், காம்ஷியஸ் விஷஸ். இப்போ 12th வீக் ஆஃப் ப்ரெக்னன்சியில், அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரோட லாஸ்ட் வீக்குன்னு சொல்லலாம். அந்த வீக்கில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பாடிலி சேஞ்சஸை இப்போ ஹாப்பியாக கனெக்ட் பண்ணாலும் நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் உருவாச்சு அப்படின்னா எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது பெருசாக தெரியும். எந்த இடத்த கவனிக்கிறோமோ அது உருவாயிட்டே தான் இருக்கும். அது நம்மளை அறியாமையே அதுக்கான எனர்ஜி மொத்தம் தான் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய ப்ரெக்னென்ட் விமனோட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப எனக்கு இந்த விஷயம் அதிகமாக இருக்குது. அதாவது அவங்களோட பாடியிலே சில பெயின் ஆர் இந்த மாதிரி அன்ஈசினஸ் இல்லை. ஏன்னா இந்த 12th வீக்கில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த மார்னிங் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது, ஏன்னா மார்னிங் சிக்னஸ் தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க, நம்ம டேர்மில் அது மார்னிங் ஹாப்பினஸ். அதை வந்து அவங்க முடியும் போதே இன்னும் கொஞ்சம் ஆட் ஆனால் அந்த 3 மந்த்தில் அவங்களுக்குள்ளே உருவாகிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் பெருசாக காமிப்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இது எல்லாமே வந்து பாடியில் நடக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராசஸ். இதையே தான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலும் நீங்கள் ஏதாவது விசிட் போகும்போது ஹாஸ்பிட்டலில் அங்கே சிலரோட பேசும்போது அவங்க சொல்லும்போது உங்களோட ஃபோக்கஸ் அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கும் அது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கோ அது சார்ந்த எனர்ஜி வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நாங்கள் பாசிட்டிவ் சைக்காலஜியில் சொல்லுவோம், ஜென்ரலாக வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பாசிட்டிவாக பல தடவை உங்களுக்குள்ளே சொன்னதுக்கப்புறம் அதுக்கான எனர்ஜி கிடைச்ச மாதிரி நினச்சிட்டு நம்ம அதே மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதில் நீங்கள் ரொம்ப டீப்பாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 months 6 monthsக்கு அப்புறம் அதுக்கான கம்ப்ளீட் ஸ்கில்லே உங்களுக்கு உருவாயிரும். அது நீங்கள் பெரிய புக்கு லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க, நிறைய கோர்சஸ் அதுக்காக போயிருக்க மாட்டீங்க, பட் பை நேச்சர் உருவாகும். இதுதான் அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. நீங்கள் எதில் கவனத்தை வைக்கிறீங்களோ அதுக்காக டைமே ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதை திரும்ப திரும்ப உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடில் எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி இப்போ பேபிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சியில் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்லாம் நார்மலாக இப்போ இருக்கும். அவங்களோட ஹார்ட் ரேட் எப்படி இருக்குங்கிறத விட ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த செஸ்ட் வால் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோக்கஸ் எதில் இருக்குது? இப்போ நீங்கள் ஏதாவது மதர்கிட்ட பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயம் இருந்தால் அந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கணும். இல்லைன்னா அதுலேருந்து ஜம்ப் ஆன் பண்ண கற்றுக்கணும். அதுலேருந்து வேறு எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது என்ன தேவையோ அதில் மாத்திரம்தான் இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்மளோட சைல்ட் பர்த் நார்மலாக இருக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டட் இமேஜஸை நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி பழகினதுக்கப்புறம் இப்போது அந்த இமேஜஸை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் போயிட்டே தான் இருக்கும். ஆனால் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே எக்ஸாக்டாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, மதியானம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது, நைட் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது. அப்போ ஏதோ ஒன்று நீங்கள் திரும்ப திரும்ப ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ உங்களோட அந்த ஆக்டிவ் மைண்ட் வந்து உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டே இருக்கும். என்கிட்ட லாஸ்ட்டாக ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வரும்போது சொன்னாங்க, அவங்களோட ஃபோக்கஸ் வந்து அவங்களோட ஃபர்தரான ப்ரமோஷனில் இருந்ததுன்னு. ஏன்னா அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட ஒரே ஒரு ஃபோக்கஸ் அடுத்தது அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்காக அவங்க வந்து சில க்ரைட்டீரியாலாம் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாக சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பேபியோடு அவங்க கனெக்ட் பண்ணுறதுல எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க, காமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்காக சில வேலைகளெல்லாம் ரொம்ப டீப்பாக செஞ்சதாக சொன்னாங்க. அதாவது டைம் அப்படிங்கிறதே இப்போ வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைமே மாறிடும். இப்போ அதை கவனிக்காமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டைம் ரொம்ப இழுத்துகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கவனிச்சிட்டிங்க, அதை டீப்பாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப ஷார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது. நம்ம எத்தனை தடவை மைண்டில் கவனிக்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ மைண்டில் கவனிக்கும் போது எதையே கவனிக்கிறோம், நம்ம என்ன தேவையோ அதை மட்டும்தான் கவனிச்சிட்டே இருக்கணும். அப்போ அந்த கவனத்தை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ உங்களோட பேபியோட ஃபோக்கஸை நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ எனக்கு ஒரு விமன் அழகாக சொன்னாங்க, அதாவது அவங்களோட பேபி பிறந்ததுக்கப்புறம் அவன் வந்து க்ரியேட்டிவெல்லாம் சிலது செஞ்சார். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதெல்லாம் யாருனாலையும் செய்ய முடியாது, அவ்வளோ க்ரியேட்டிவாக அந்த ஒர்க்கை பண்ணுறாரு. அப்போது அந்த ஃபோக்கஸ் வந்து அவருக்கு கிடச்சிருக்குன்னா இந்த ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் தான் மேடம் இந்தளவுக்கு அவன் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க, அது எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சில்ட்ரன் வந்து ஓடிட்டே இருக்காங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க, எதையும் உட்காந்து கவனமாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி கவனத்தை
கவனத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு மதர் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏதோ ஒரு இடத்துல ஃபோக்கஸை அதிகப்படுத்தி பார்க்கணும். ஈவன் மெடிடேஷன்லேயுமே வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃபோக்கஸ் எடுத்து அந்த ஃபோக்கஸில் நீங்கள் டீப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு சில சேஞ்சஸை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபோக்கஸ்க்காகவே நீங்கள் இதையை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இதை நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்க எந்த விஷயத்த பண்ணாலும் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, அதில் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாங்க, அதை மாத்திரம்தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல உங்களை அறியாமையே மைண்ட்ஃபுல்னஸ் உருவாயிரும். நம்ம ஃபஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், மைண்ட்ஃபுல்னஸில் இருக்கும் போது தான் நம்மளுக்கான இந்த கான்ஷியஸ்னஸ் ப்ராக்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கான்ஷியஸ்னஸ் ஏன் இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன தவறுகளும் ஏதோ ஒரு விதத்தில் நடக்கக்கூடிய விபத்துகளும் நம்ம ஃபோக்கஸ் மிஸ் பண்ணும் போது தான் நடக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பேபி எல்லாம் பிறந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் விழுகிறது அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கவே நடக்காது. அவங்க எப்படி போனாலுமே, அவங்க தவழ்ந்து போனாலும் நடந்து போக ஆரம்பித்தாலும் அவங்க வந்து ரொம்ப அழகாக தான் நடந்து போவாங்க. அவ்வளோ அழகான ப்ராக்டிஸ் சில மதர்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. 8 மந்த்ஸில் நடக்கிறாங்க, 9 மந்த்ஸில் நடக்கிறாங்க, அவ்வளோ அழகாக நடந்து போகிறாங்க. நம்ம மனசு பதற்றம் இல்லாமல் அவங்கள வந்து அழகாக நடந்து போகிறாங்கன்னு கவனிக்கிறதுக்கு மைண்ட் செட் வேணும். அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும்போது ஐயோ விழுந்துருவாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க விழுந்துருவாங்க. அந்த குழந்தை அழகாக நடந்து போகிறாரு, இங்கே போயிட்டு இந்த ஸ்டெப்பை கரெக்டாக கால் எடுத்து வச்சு நடந்து போவாங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதே மாதிரி குழந்தையும் ஸ்டெப் எடுத்து வச்சு நடந்து போவாங்க. இந்த மாதிரி ப்ராக்டிஸஸை நம்ம ஃபோக்கஸில் அதிகப்படுத்த முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிலர் வந்து எங்கிட்ட கம்ப்ளைண்ட்டாக கூட சொல்லுவாங்க, ஏன் இவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேங்க அவர் பண்ணவே மாட்டேங்கிறாரு, அதாவது பசங்க பெரியவங்கள ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த ஃபோக்கஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே ப்ரெக்னன்சிலேயே நம்ம வந்து சரி பண்ண முடியும். ஃபோக்கஸ்க்கான அந்த ஸ்கில், ஃபோக்கஸ்க்கான அந்த ப்ராக்டிஸ், ஃபோக்கஸ்க்கான மெடிடேஷனை நீங்கள் டீப்பாக அப்ளை பண்ணும்போது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை சில விஷயத்தை அவங்களே எடுத்து அவங்களே தன்முனைப்போடு செய்வாங்க, அதில் ஆழ்ந்து போவாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் குழந்தை பிடிச்சு செய்யும் போது அதுக்கான எனர்ஜி லெவல் வேறு. அப்போ பிடிச்சு செய்யறதுக்கு ஃபோக்கஸ் வேணும். ஃபோக்கஸ் இருந்தால் பிடிச்சு செய்வாங்க. ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பிடிச்சு செய்யும் போதே அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட க்ரியேட்டிவிட்டியிலேருந்து எல்லா ஸ்கில்லும் நீங்கள் வெளியில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக பேபிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கனாலே பேபியோட அந்த ஃபோக்கஸ் ஸ்கில்லும் அதிகமாகும். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்கள் கவனிச்சிங்கனாலே உங்களோட ஃபோக்கஸ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆயிரும். அதையே திரும்ப திரும்ப உங்கள் மைண்டில் உருவாக்க நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும். பேபிக்கும் அதே மாதிரி ஃபோக்கஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எங்கேயுமே உங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்காது, கோபம் இருக்காது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருப்பீங்க. எந்த இடத்துலையும் உங்களோட ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்பீங்க. இதெல்லாம் அந்த ஸ்கில்லை ஆட்டோமேட்டிக்காக தூண்டி விட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிஸை நீங்கள் நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காம்ஷியஸ் அந்த 12வது ஆடியோவை கேட்டு லிசன் பண்ணி ஃபுல்லாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த ஆடியோ கேட்கும்போது பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்லி உங்களுக்கு செகண்ட் ட்ரைமஸ்டருக்கான வீடியோஸில் நீங்கள் மீட் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் எப்படி நம்ம கொண்டு போவோம் அப்படின்னா டைரெக்டாக பேபி கூடயே பேச முடியும். ஏன்னா இப்போ பேபி இப்போ எப்படி உருவாயிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். நம்மளோட வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ரீத்திங் உருவாயிருக்கும், அவங்களோட ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் உருவாயிருக்கும். ஸோ ஒரு நார்மலாக எல்லாத்தையுமே அவங்களால ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் நம்ம டைரெக்டாக பேபி கூட போகிற மாதிரியான ஆடியோஸை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட அடுத்த வீக் அப்போ அந்த வீடியோஸை பார்க்க ஆரம்பிங்க. ஹேவ் அ காம்ஷியஸ் வீக்.